ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषते भवरोहिणां नधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। श्रीरामचन्द्र परब्रह्मणे नमः। वाल्मीकि रामायणं युद्धकाण्डं विषयसूचिकै। सर्गम 1 ஸ்ரீராமர் சீதையின் சமாச்சாரத்தை சொல்லிய அனுமானை புகழ்ந்து தழுவுதல். சர்க்கம் 2 கடல் கடப்பதை பற்றி சிந்தை கொண்ட ராமரை சுக்ரீவன் சாந்தப்படுத்துதல். சர்க்கம் 3 லங்கையின் கோட்டை முதலியவற்றை ராமரிடம் அனுமான் சொல்லுதல். சர்க்கம் 4 வானரசேனை புறப்பட்டு கடற்கரையைச் சேர்தல். சர்க்கம் 5 சமுத்திரத்தை கண்டல் ராமர் சீதையை நினைத்து வருந்த லக்ஷ்மணர் சமாதானப்படுத்துதல். சர்க்கம் 6 ராவணன் மந்திரிமார்களை கூட்டி ராமரை வெல்ல ஆலோசனை சொல்லுமாறு கேட்டல். சர்க்கம் 7 அரக்கர்கள் ராவணனுக்கு தைரியம் சொல்லுதல். சர்க்கம் 8 பிரகஸ்தன் முதலியோர் தமது வல்லமையை கூறுதல். சர்க்கம் 9 நிகும்பன் முதலியோரை தடுத்து விபீஷணர் ராவணனுக்கு புத்தி கூறுதல். சர்க்கம் 10 சீதையை விட்டுட வேண்டும் என்று விபீஷணர் வற்புறுத்தி கூறுதல். சர்க்கம் 11 ராவணன் ஆலோசனைக்காக சபையில் புகுதல். சர்க்கம் 12 ராவணன் மந்திராலோசனை கேட்க கும்பகர்ணன் கூறுதல். சர்க்கம் 13 ராவணன் சீதையை பலாத்காரம் செய்யாமைக்கு காரணமும் அவனது அசகாய சூரத்துவமும். சர்க்கம் 14 விபீஷணர் சொன்ன நல்புத்தி. சர்க்கம் 15 தமது சொல்லை பரிகசித்த இந்திரஜித்துக்கு விபீஷணர் நற்புத்தி கூறுதல். சர்க்கம் 16 விபீஷணர் ராவணனை விட்டு எழுதல். சர்க்கம் 17 ஸ்ரீராமரை சரணமாக அடைந்த விபீஷணரை குறித்து பலர் பலவாறு கூற ஹனுமான் ஏற்றுக்கொள்ளலாம் என்றல். சர்க்கம் 18 ராமர் சரணாகதரான விபீஷணரை அங்கீகரித்தல். சர்க்கம் 19 ராமர் விபீஷணருக்கு லங்கையை அழித்து பட்டாபிஷேகம் செய்தல். சர்க்கம் 20 சுகன் என்பவனது தூது. சர்க்கம் 21 ராமர் தமது வேண்டுகோளுக்கு இணங்காத சமுத்திரராஜன் மேல் அம்பு தொடுக்க ஆரம்பித்தல். சர்க்கம் 22 சமுத்திரராஜன் பிரத்யட்சமாக தோன்றி ராமரது வேண்டுகோளுக்கு இணங்க அணை கட்டிய பின் யாவரும் சமுத்திரத்தை கடத்தல். சர்க்கம் 23 ராமர் எல்லோருடனும் இலங்கையை நோக்கி செல்லுதல். சர்க்கம் 24 ராமர் சேனையுடன் கடல் கடந்து வந்ததை சுகன் ராவணனுக்கு தெரிவித்தல். சர்க்கம் 25 சுக சாரணர்களது தூது. சர்க்கம் 26 சாரணன் வானர சேனையை ராவணனுக்கு காட்டுதல். சர்க்கம் 27 மிகவும் பிரதானரான வானர தலைவர்களை சாரணன் ராவணனுக்கு காட்டுதல். சர்க்கம் 28 சுகன் வானர தலைவரை ராவணனுக்கு தெரிவித்தல். சர்க்கம் 29 சுகசாரணர் மேல் சிறந்த ராவணன் அனுப்பிய சார்தூலன் முதலியோரது தூது. சர்க்கம் 30 சார்தூலன் ராமசேனையை ராவணனுக்கு கூறுதல். சர்க்கம் 31 ராவணன் வித்யுத் ஜுஹ்வனை கொண்டு மாயை செய்தல். சர்க்கம் 32 சீதையின் புலம்பலும் ராவணன் சேனையை திரட்டலும். சர்க்கம் 33 விபீஷணர் மனைவியாகிய சரமை சீதையை தேற்றுதல். சர்க்கம் 34 சரமை ராவண சபையில் நடந்தவைகளை சீதைக்கு தெரிவித்தல். சர்க்கம் 35 மால்யவான் ராவணனுக்கு கூறிய நற்புத்தி. சர்க்கம் 36 ராவணன் லங்கையை காக்குமாறு சேனையை வகுத்தல். சர்க்கம் 37 ராமல் இலங்கையில் போர் செய்வதற்கு செய்த ஏற்பாடுகள். சர்க்கம் 38 ராமர் லங்கையை பார்க்குமாறு சுவேலமலையில் ஏறுதல். ராமர் லங்கையை காணுதல். சுக்ரீவனுக்கும் ராவணனுக்கும் நடந்த துவந்த யுத்தம். ராமர் இலங்கையை முற்றுகை செய்து
அங்கதனை அனுப்புதல். சர்க்கம் 42. வானரரும் அரக்கரும் போர் புரிய தொடங்குதல். சர்க்கம் 43. அரக்க வானரர்களின் துவந்த யுத்தம். 44. ராத்திரி யுத்தம். 45. நாகபாசத்தால் ராமலக்ஷ்மணர்களை இந்திரஜித் கட்டுதல். 46. விபீஷண சுக்ரீவர் வானரரை தேற்றுதலும் இந்திரஜித் லங்கைக்கு திரும்புதலும். சர்க்கம் 47. ராவணன் சீதையை புஷ்பகத்தில் ஏற்றி ராமலக்ஷ்மணர் நிலையை காட்டுதல். 48. சீதையின் புலம்பல். சர்க்கம் 49. தெளிந்தெழுந்த ராமர் லக்ஷ்மணர் நிலைமையை பார்த்து புலம்புதல். சர்க்கம் 50. கருட பகவான் நாகபாசத்தை நீக்குதல். சர்க்கம் 51. ராமலக்ஷ்மணர் நாகபாசத்திலிருந்து நீங்கியதை உணர்ந்த ராவணன் தூம்ராட்சனை போருக்கு அனுப்புதல். சர்க்கம் 52. தூம்ராட்சனை அனுமான் வதைத்தல். சர்க்கம் 53. வஜ்ரதம்ஷ்டன் போருக்கு வருதல். சர்க்கம் 54. வஜ்ரதம்ஷ்டன் வதை. சர்க்கம் 55. அகம்பனன் போருக்கு வருதல். சர்க்கம் 56. அகம்பனனது வதம். சர்க்கம் 57. பிரகஸ்தன் போரிடச் செல்லுதல். சர்க்கம் 58. பிரகஸ்தனது வதம். சர்க்கம் 53. ராவணனது மகுட பங்கம். சர்க்கம் 60. ராவணன் கும்பகர்ணனை எழுப்புவித்தல். 61. கும்பகர்ணனை பற்றி விபீஷணர் ஸ்ரீராமரிடம் சொல்லுதல். சர்க்கம் 62. ராவணன் கும்பகர்ணனிடம் தனக்கு ராமனால் நேர்ந்ததை சொல்லுதல். சர்க்கம் 63. கும்பகர்ணன் ராவணனுக்கு நற்புத்தி சொல்லுதல். சர்க்கம் 64. மகோதரன் கும்பகர்ணனது வசனத்தை கண்டித்து பேசுதல். சர்க்கம் 65. கும்பகர்ணன் போர் செய்ய எழுதல். சர்க்கம் 66. கும்பகர்ண யுத்தம். சர்க்கம் 67. கும்பகர்ணனது வதை. சர்க்கம் 68. ராவணனது புலம்பல். சர்க்கம் 69. நராந்தகனது வதை. சர்க்கம் 70. தேவாந்தகன் முதலியவர்களின் வதை. சர்க்கம் 71. அதிகாயன் வதை. சர்க்கம் 72. ராவணனது சோகம். சர்க்கம் 73. இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால் யாவரையும் கட்டுதல். சர்க்கம் 74. ஹனுமான் கொண்டு வந்த ஓஷத கிரியால் யாவரும் பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுபடுதல். சுக்ரீவன் லங்கையை தீயிட்டு கொளுத்தியதும் நிகும்பன் முதலான அரக்கர்கள் போர் புரிய வருதலும். கும்பனது கதை. கும்பனது வதை. நிகும்பனது வதை. மகராட்சன் போர் செய்ய செல்லுதல். மகராட்சனது வதை. இந்திரஜித்தின் யுத்தம். மாயா சீதையின் வதை. சர்க்கம் 82. நிகும்பலையில் இந்திரஜித்தின் ஹோம ஆரம்பம். 83. மாயா சீதையின் வதையை கேட்டு மூர்ச்சித்த ராமரை லக்ஷ்மணர் சாந்தப்படுத்துதல். 84. விபீஷணர் ராமருக்கு உண்மையை அறிவித்து தேற்றி இந்திரஜித்தை வதைக்கும் உபாயம் கூறல். 85. இந்திரஜித்தை வதைக்க லக்ஷ்மணர் புறப்படுதல். 86. இந்திரஜித்தின் யுத்த ஆரம்பம். 87. இந்திரஜித்துக்கும் விபீஷணருக்கும் நடந்த சம்வாதம். 88. இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணருக்கும் நடந்த போர். 89. லக்ஷ்மணருக்கும் இந்திரஜித்துக்கும் நடந்த பெரும் போர். 90. இந்திரஜித்தின் ரதபங்கம். 91. இந்திரஜித்தின் வதை. 92. ராமர் லக்ஷ்மணரை ஸ்லாகித்தல். 93. ராவணன் இந்திரஜித்தின் வதையால் சோர்ந்து சீதையை கொல்ல முயலுதல். 94. மூலபல யுத்தம். 95. ராட்சசிகளின் கதறுதல். 96. ராவணன் யுத்தத்திற்கு புறப்படுதல். 97. விரூபாட்சனது வதை. 98. மகோதரனது வதை. 99. மகாபார்ஷ்வனது வதை. ஸ்ரீராமனுடன் ராவணன் போர் புரிய தொடங்குதல். லக்ஷ்மணர் ராவணனது சக்தி ஆயுதத்தால் இறந்தவர் போன்று விழுதல். லக்ஷ்மணரை பிழைப்பூட்டுதல். ஸ்ரீராமர் இந்திரனது ரதத்தில் ஏறிக்கொண்டு ராவணனுடன் போர் புரிதல். ராவணன் எரிந்த சூலத்தை ஸ்ரீராமர் முறித்தெறிதல். ராவணன் போரில் களைப்படைதலும் சாரதி அவன் தேரை அப்பால் செலுத்தியதும். மறுபடி போர்க்களத்திற்கு ராவணன் வருதல். அகஸ்தியர் ஆதித்ய ஹிருதயத்தை ராமருக்கு உபதேசித்தல். ராவணனுக்கு நேர்ந்த அவசகுணங்கள். ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த கொடிய போர். ராமர் ராவணனது தலையை அறுத்தல். ராவண வதை.
விபீஷணர் புலம்பல், அரக்கியரின் புலம்பல், மண்டோதரியின் புலம்பலும் ராவணனது உத்தரக்கிரியையும், விபீஷண பட்டாபிஷேகம், ஹனுமானுக்கும் சீதைக்கும் நடந்த சம்பாஷணை, சீதாதேவியை ஸ்ரீராமரிடம் விபீஷணர் அழைத்து வருதல். 118 ஸ்ரீராமர் சீதையை கடிந்து பேசுதல். 119 தனது சுத்தியை தெரிவிக்குமாறு சீதாதேவி அக்னியில் பிரவேசித்தல். 120 ஸ்ரீராமரை தேவர்கள் துதித்தல். 121 அக்னி பகவான் கொண்டு வந்த சீதாதேவியை ஸ்ரீராமர் அங்கீகரித்தல். 122 மகேஸ்வரரும் தசரதரும் ஸ்ரீராமரை வாழ்த்துதல். 123 இந்திர பகவான் ராமருக்கு வரம் கொடுத்தல். 124 விபீஷணர் ஸ்ரீராமருக்கு புஷ்பக விமானத்தை கொடுத்தல். 125 யாவரும் புஷ்பக விமானத்தில் ஏறுதல். 126 விமானம் சென்ற வழியில் இருந்த இடங்களை சீதாதேவிக்கு ஸ்ரீராமர் தெரிவித்தல். 127 யாவரும் பரத்வாஜ முனிவரது ஆசிரமத்தில் வசித்தல். 128 ஸ்ரீராமர் தமது வருகையை உணர்த்த பரதரிடம் ராமனை அனுமானை அனுப்புதல். 129 ஸ்ரீராமருடைய வனவாச சரித்திரத்தை சுருக்கமாக ஹனுமான் பரதருக்கு சொல்லுதல். 130 பரதர் பரிவாரங்களுடன் ராமரை காணுதல். 131 அயோத்தியை அடைந்த ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்துதல். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. யுத்தகாண்டம் முதல் சர்க்கம். ராமர் சீதையின் சமாச்சாரத்தை சொல்லிய அனுமானை புகழ்ந்து தழுவுதல். ஹனுமான் தான் கண்டபடி சொன்ன சொல்லை ராமர் கேட்டு வெகு சந்தோஷமடைந்து தக்கவாறு சொல்லலானார். இவ்வுலகத்தில் ஒருவராலும் மனதினாலும் எண்ண முடியாத அரும்பெரும் காரியத்தை அனுமான் செய்து முடித்தான். கருட பகவானும் வாயு பகவானும் அனுமானுமே பெருங்கடலை தாண்டுபவர், வேறொருவர் இருப்பதாக எனக்கும் புலப்படவில்லை. தேவர், தானவர், யக்ஷர், கந்தர்வர், உரகர், ராட்சசர் இவர்களுள் ஒருவராலும் வெல்ல முடியாததும் ராவணனால் நன்றாக பாதுகாக்கப்பட்டதுமான லங்காபுரியில் புகுந்து வலிமையுடையவனாய் உயிருடன் திரும்பி வரக்கூடியவன் எவன்தான்? ஒருவராலும் வெல்ல முடியாத அரக்கர்களால் நன்றாக பாதுகாக்கப்படுகின்ற லங்கைக்குள் அனுமானுக்கு ஒப்பான பலமும் பராக்கிரமமும் உள்ளவரன்றி வேறு யார்தான் நுழைவான்? சுக்ரீவனுக்கு அடிமையாக இருந்து செய்ய வேண்டிய பெரும் காரியத்தை ஹனுமான் செய்து முடித்தான். இவ்வாறு கடலை கடந்து சீதா பிராட்டியை கொண்டு வருதலாகிய சுக்ரீவ காரியத்தை செய்ததுமல்லாமல் இந்த அனுமான் தன் பெருந்திறமைக்கு தக்கவாறு அசோக வணிகையை முறித்தல், லங்கையை சுட்டெரித்தல் முதலியவற்றை தானாகவே செய்தான். எவனொருவன் தனது எஜமானனால் அரியதொரு காரியத்தில் ஏவப்பட்டு அதனுடன் செய்து முடித்து அதற்கு இனமான வேறு காரியத்தையும் தன் எஜமானனிடத்தில் பேரன்பினால் செய்கிறானோ அவனே உத்தம புருஷன். எவனொருவன் தன் உற்சாகமும் வல்லமையும் உடவனாக இருந்தும் தனது அரசன் ஏவின தொழிலையன்றி தன் அரசனுக்கு அனுகூலமான மற்ற காரியத்தை செய்யாமல் இருக்கிறானோ அவன் மத்தியம புருஷன். எவனொருவன் தான் சமனாகவும் புத்தியுள்ளவனாகவும் இருந்தும் ஏவப்பட்ட தொழிலை ஜாகிரதையாக முடிக்காமல் இருக்கிறானோ அவனை புருஷர்களில் அதமன் என்று சொல்லுகிறார்கள். ஹனுமான் ஏவிய காரியத்தை சரியாக செய்தான். தனக்கு ஒரு தாழ்வையும் உண்டாக்கிக் கொள்ளவில்லை. சுக்ரீவனையும் தனது தொழிலால் மகிழச் செய்தான். ஹனுமான் சீதையை கண்டு வந்ததனால் எனக்கும் இந்த ரகுவம்சத்தையும் மகாபலம் பொருந்தின லக்ஷ்மணனையும் தர்மத்தினின்று வழுவாது காப்பாற்றினான். இவ்வளவு இஷ்டமான சமாச்சாரத்தை சொன்ன இந்த அனுமானுக்கு ஏற்றவாறு என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்பதுதான் இப்போது எளியனான என் மனதை வாட்டுகிறது. என்றாலும் என்னை சேர்ந்த எல்லாவற்றையும் தானம் பண்ணுவதற்கு ஒப்பான என் ஆலிங்கனத்தை நான் இப்போது மகாத்மாவான அனுமானுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி ஹனுமார் தான் சென்ற காரியத்தை செய்து முடித்து திரும்பி வந்த மகாத்மாவாகிய அனுமானை ராமர் ஆனந்தத்தால் உடம்பு சிலிர்க்க கட்டிக்கொண்டார். அதன் பிறகு சிறிது ஆலோசித்து பார்த்து வானரர்க்கெல்லாம் மன்னவனாகிய சுக்ரீவன் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பின்வருமாறு ரகுநந்தனர் சொல்லலானார். சீதை உள்ளவிடத்தை நாடி அறிதல் நன்றாக செய்து முடிந்தது. என்றாலும் நடுவில் பெருங்கடல் ஒன்று இருப்பதை ஆலோசித்து பார்த்து என் மனம் துவள்கிறது.
கரையில்லாத இப்பெருங்கடலின் தென்கரையை எவ்வண்ணம் இவ்வானரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடைவார்கள்? சீதையின் சமாச்சாரம் நமக்கு இப்போது தெரிந்ததே. ஆனாலும் இவ்வானரர்கள் சமுத்திரத்தை தாண்டும் வகை என்ன என்று இவ்வாறு தமது சத்துருக்களை வருத்தச் செய்யும் ராமர் ஹனுமானை பார்த்து சொல்லிவிட்டு பின்பு சிறிது துக்கப்பட்டவராக சிந்திக்கலானார். சர்க்கம் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 2. சுக்ரீவன் ராமரை சாந்தப்படுத்துதல். தசரதகுமாரனான ராமர் அவ்வாறு சோகத்தால் பரிதபிக்கும் பொழுது சீமானான சுக்ரீவன் அவரது துக்கத்தை போக்கும் சொற்களை பின்வருமாறு சொல்லலானான். வீரரே, சாதாரண மனுஷன் போல் பரிதபிப்பது தங்களுக்கு தகுதி என்று. நன்றி அறியாதவன் சிநேகத்தை விடுவது போல் தாங்கள் சோகத்தை அகற்றுங்கள். ராகவரே, சீதாதேவி சமாச்சாரத்தையும் நமது பகைவர் இருக்கும் இடத்தையும் நன்றாக அறிந்த பிறகும் தாங்கள் துக்கப்பட வேண்டிய காரணம் எனக்கு புரியவில்லை. ராகவரே, தாங்களோ பெருமையான புத்தியுள்ளவர், சாஸ்திரங்களை நன்றாக கற்று அறிந்தவர்கள், ஆராய்ந்து செய்யும் திறத்தை பெற்றவர்கள், எல்லா வகை காரியங்களிலும் சமர்த்தர். யோகியாயிருப்பவன் நற்கதிக்கு விரோதமான புத்தியை விடுவது போல் ஊக்கத்தை கெடுக்கும் இந்த புத்தியை தாங்கள் அகற்றுங்கள். பெரும் முதலைகள் நிரம்பியிருக்கும் சமுத்திரத்தை நாம் இதோ இந்த சேனையை கடக்க செய்து லங்கையில் நுழைந்து தங்களது சத்ருவாகிய ராவணனை வதைப்போம். மிகவும் சோகம் செய்ய வேண்டிய காரியத்தில் சந்தோஷமின்றி பரிதாபமான நிலையில் இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் கைகூடாமல் பாழாய் விடுகின்றன. அவன் துக்கமே அடைகிறான். நமது இவ்வானர சேனையிலுள்ள சூரர்களோ வெகு சூரர்கள், வல்லமை பொருந்தியவர்கள், உங்களுடைய இஷ்டப்படி நெருப்பில் குதிப்பதற்கும் உற்சாகம் கொண்டவர்கள். இவ்வானரர்கள் அவ்வாறு உற்சாகம் கொண்டுள்ளவர்கள் என்பதை இவர்களுடைய முகமலர்ச்சியால் நான் அறிவேன். இப்படி நான் செய்து கொண்டிருக்கும் ஊகை சரியானதே. தங்களது சத்ருவாகிய தீவினையை செய்த ராவணன் வதம்பட்டு சீதையை நான் திரும்பி கொண்டு வர எவ்வாறு முயற்சி செய்வேனோ அவ்வாறே தாங்களும் ஊக்கம் கொள்ள வேண்டும். ராகவரே, சமுத்திரத்தில் சேது கட்டி அதன் வழியாக ராட்சசராஜனுடைய அந்நகரத்தை எவ்வாறு சென்றடைய வேண்டுமோ அவ்வாறு தாங்கள் இப்போது உபாயத்தை யோசியுங்கள். திரிகூடமலையின் உள்ளிருக்கும் இலங்கையை நாம் பார்த்த மாத்திரத்திலேயே ராவணன் போரில் வதைக்கப்பட்டான் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள். பயங்கரமான சமுத்திரத்தின் மேல் சேது கட்டப்பட்டால் தேவர்களும் அசுரர்களும் இந்திரனுடன் கூடி முயன்றாலும் லங்கையை அழிக்க முடியாது. நாம் லங்கையின் சமீபம் வரையில் சமுத்திரத்தின் சேதுவை எப்போது கட்டிவிட்டோமோ அப்போதே நமது சேனையெல்லாம் கடலை கடந்தன என்று வெற்றியை அடைந்தன என்றும் உறுதியாக கருதுங்கள். இவ்வானரர்களோ போரில் மிகவும் வல்லவர்கள், வேண்டிய ரூபம் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள், ராட்சசர்களுடன் லங்கையை தூக்கி கொண்டு வரக்கூடிய சக்திமான்கள். ஆகையால் வேந்தே, எல்லாவித முயற்சியையும் பாழாக்குகிற தைரிய குறைவான எண்ணத்தை விட்டுடுங்கள். இவ்வுலகத்தில் துக்கம் என்பது புருஷனுடைய பராக்கிரமத்தை முற்றிலும் போக்கிவிடுமென்றோ? பேரறிவினரே, காரியத்தை கைப்பற்றுகிற மனுஷனால் எவ்வாறு தைரியம் மேற்கொள்ளப்படுகிறதோ பராக்கிரமத்தினால் அவ்வாறான காரியத்தை இப்போது மேற்கொள்ளுங்கள். மகாத்மாக்களாகவும் சூரர்களாகவும் இருக்கும் தங்களை போன்ற மனுஷியர்கள் காணப்படாத பொருளை பற்றியும் அழிந்து போகும் பொருளை பற்றியும் துக்கப்படுவாராயின் அது அவர்கள் செய்து வரும் எல்லா காரியங்களையும் பாழாக்கிவிடும். தாங்களோ புத்திமான்களுக்குள் சேர்ந்தவர், சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நன்கு கற்றறிந்தவர்கள். ஆகையால் இப்பொழுது என்னை போன்ற மந்திரிகளுடன் கூடி சத்ருவை வெல்வது தங்களுக்கு தகுதியானது. ராகவரே, வில்பிடித்து போர் புரிய தாங்கள் நிற்கையில் எதிராக போர் செய்பவன் ஒருவனையும் இம்மூலகிலும் வானரர்கள் மூலமாக நடக்க வேண்டிய தாங்கள் குறைவுபடக்கூடாது. எண்ணில் அடங்காத எல்லையில்லாத இக்கடலை தாங்கள் சீதையை கடந்து தாங்கள் சீதையை சடுதியில் காண்பீர்கள். ஆகையால் துக்கம் என்பதை விட்டுடுங்கள். அரசரே, கோபம் என்பதை கைப்பற்றுங்கள். முயற்சியற்று பாக்கியஹீனரான க்ஷத்திரியர்கள் கடும் கோபமுடைய அரசனைக் கண்டு நடுங்குகிறார்கள். நதிபதியான பயங்கரமான கடலை கடப்பதற்கு இப்போது எங்களுடன் இருந்து கொண்டு நுண்ணறிவோடு ஆலோசியுங்கள். எனது சேலைகளெல்லாம் இச்சமுத்திரத்தை தாண்டினால் பிறகு வெற்றி கிடைத்ததென்றே எண்ணுங்கள். போரில் வல்லவர்களும் வேண்டிய வடிவை எடுத்துக் கொள்ளவர்களுமான இவ்வானரர்கள் மரங்களையும் மலைகளையும் பொழிந்து அந்த சத்துருக்களை எரித்து வருவார்கள். எப்படியாகிலும் சமுத்திரத்தை நாம் தாண்டியே தீர்வோம்.
ஆகவே போரில் மகிழ்பவரே, சத்ருவாகிய ராவணனை யுத்தத்தில் கொன்றதாகவே நினைக்கிறேன். பலபடியாக சொல்வதில் பயன் என்ன? எப்படியும் இனி தாங்கள் வெற்றியுடன் விளங்கப் போகிறீர்கள். சுபசகனங்களையும் நான் காண்கிறேன். என் மனமும் வெகு சந்தோஷத்துடன் இருக்கிறது. வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் 3ஆம் சர்க்கம். லங்கையின் கோட்டை முதலியவற்றை ராமரிடம் அனுமான் சொல்லுதல். உண்மை பொருளை உணர்ந்தவனான ராமர் யுத்தமான சுக்ரீவன் சொல்லை கேட்டு ஒப்புக்கொண்டு பிறகு அனுமானை நோக்கி சொல்லலானார். எனது சஸ்திரத்தின் மகிமையினாலேயே சேதுவை கட்டி முடித்தாவது, எந்த செயலை செய்தாவது இக்கடலை கடக்க முடியும் என்று எனக்கு வல்லமை உண்டு. அனுமானே, லங்கையை ஒருவராலும் தாக்க முடியாது என்கிறார்களே, அதில் எந்த கோட்டைகள் இருக்கின்றன, அவை எங்கு இருக்கின்றன என்று எனக்கு சொல். அரக்கர்களுடைய சேனையின் அளவு, வாயில்களின் துவாரங்களின் அமைப்பு, லங்கையின் பாதுகாப்பு, அதற்கு கட்டப்பட்டு வரும் விதம், லங்கையின் மாளிகைகள் ஆகிய எல்லாவற்றையும் நேரில் கண்டது போல் அறிய விரும்புகிறேன். நீ சங்கை என்று உள்ளபடி லங்கையில் பார்த்திருக்கிறாயென்றோ? பார்த்தவையெல்லாம் பார்த்தபடியே சொல். நீ எல்லாப்படியாலும் வல்லவனன்றோ என்றார். வாயுபுத்திரனான ஹனுமான் இவ்விதமாக ராமர் சொன்னதை கேட்டு பேசுவதில் மிகவும் சமர்த்தனாகையால் பின்வருமாறு சொல்லலானார். நன்றாக கேளுங்கள். கோட்டை முதலிய பாதுகாப்பால் லங்கை எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறதோ, அரக்கர்களுடைய சைன்யம் எப்படி காக்கிறதோ அவற்றை நான் ஒன்றுவிடாமல் சொல்லுகிறேன். அரக்கர்கள் ராவணனிடம் எவ்வாறு அன்புடன் இருக்கிறார்களோ, ராவணனுடைய வல்லமையினாலும் சம்பாதிக்கப்பட்ட லங்கையின் ஒப்பற்ற ஐஸ்வர்யம் எவ்வளவோ, சமுத்திரத்தின் பயங்கரமான தோற்றம் எப்படிப்பட்டதோ, சேனைகளின் காப்புகள் எவ்வளவோ, யானை குதிரை முதலிய வாகனங்கள் தொகை எவ்வளவு ஆகிய எல்லாவற்றையும் இப்போது சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று இவ்வண்ணம் சொல்லி அவ்வானர சிரேஷ்டன் உண்மையாக சொல்ல ஆரம்பித்தான். கொழுத்த யானைகளால் நிரம்பிய இலங்கை உற்சாகமுள்ள ஜனங்களை கொண்டிருக்கின்றது. பெரிய ரதங்கள் நிறைந்து அரக்கர்களின் கூட்டங்கள் எங்கும் சஞ்சரிக்கும்படி விசாலமாக விளங்குகிறது. குதிரைகள் அதிகமாக நிரம்பிய அப்பட்டணத்தில் சத்துருக்களால் எளிதில் நுழைய முடியாது. உறுதியாக அமைக்கப்பட்ட கதவுகளை உடையனவும் குழலை மரங்களை கொண்டனவும் மிக பெரியனவும் விசாலமுமான 4 வாயில்கள் அந்நகரத்தில் இருக்கின்றன. அவைகளில் அம்புகளை கக்குவனவும் கற்களை எறிவனும் ஆகிய வலிய பெரிய மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்துருக்களின் சைன்யம் அக்கோட்டை வாசலில் வரும்போதே அவைகள் கொன்று விடுகின்றன. கோட்டை வாயில்களில் பயங்கரமானவைகளும் கருப்பான இரும்பால் செய்யப்பட்டதும் கூர்மையுள்ளதுமான சதக்னி என்ற ஆயுதங்கள் நூற்றுக்கணக்கான வீரர்களால் ராட்சச கூட்டர்களால் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்நகரத்தின் மத்தியில் பொன்னால் எடுக்கப்பட்டு வெகு உன்னதமான விளங்குகிறது. அம்மதில் ஆங்காங்கு பத்மராகம், பவளம், வைடூரியம், முத்து இவைகளால் பதிக்கப்பட்டிருக்கிறது. அம்மதிலை சூழ்ந்து எல்லா பக்கங்களிலும் குளிர்ந்த ஜலம் நிரம்பி அழகாய், அளவிட முடியாததாய், ஆழமுள்ளதாய் முதலைகளும் மீன்களும் நிரம்பியுள்ள பயங்கரமான அழகிகளால் வெட்டப்பட்டிருக்கின்றன. அவ்வழகியலை கடக்க 4 வாயில்களிலும் நீண்ட பாலங்கள் 4 இருக்கின்றன. அவைகளில் அநேக விதமான சித்திரங்களும் வாயில் காவலர் வாழும் பெரிய வீட்டு வாசல்களும் இருக்கின்றன. சத்துருக்களின் சைன்யங்கள் அந்நகரத்தை அப்பாலங்கள் காக்கின்றன. அப்பாலங்கள் எந்திரங்களால் உட்புறமாக இழுத்துக் கொள்ளப்படுகின்றன. அப்பாலங்களுக்குள் ஒரு பாலம் ஒருவராலும் அசைக்க முடியாதவாறு வெகு உறுதியுடன் கட்டப்பட்டிருக்கின்றன. அதில் பொன்னால் செய்யப்பட்ட பல மேடைகளும் திண்ணைகளும் இருக்கின்றன. ராமரே, ராவணன் சூது முதலிய தீக்குணங்களின்றி அவதானமாக இருந்து கொண்டும் ஜாகிரதையாக தினந்தோறும் தனது சைன்யங்களை நேரில் வந்து பார்த்து கொண்டும் யுத்தத்திற்கு சித்தமாக காத்துக் கொண்டிருக்கிறான். மேலும் லங்கையோ தன் மீது ஏறுவதற்கு ஒரு வகை பிடிப்புமின்றி தேவர்களாலும் அணுக ஒண்ணாததாய் பயங்கரமாக விருத்தி அடைந்திருக்கின்றது. நீரரண், மலையரண், காட்டரண், நில அரண் என்ற 4 வகை அரண்களும் இலங்கைக்கு இருக்கின்றன. வெகு தூரத்தில் கரையை கொண்டுள்ள சமுத்திரத்திற்கு தென்கரையில் அந்நகரம் இருக்கிறது. மரக்கல வழியும் அவ்விடத்திற்கு இல்லை. அதனால் தான் அவ்விடத்தின் சமாச்சாரம் எங்கும் வருவதில்லை.
அவ்விலங்காபுரியோ ஒரு மலையின் உச்சியில் கட்டப்பட்டு ஒருவராலும் அணுக முடியாமல் இந்திரனுடைய நகரத்திற்கு ஒப்பாக விளங்குகிறது. யானைகளாலும் குதிரைகளாலும் நிரம்பியிருக்கும் அவ்விலங்கையை ஒருபோதும் வெல்ல முடியாது. கொடிய ராவணனுடைய அந்நகரமானது ஓழை தடிகளாலும் சதக்னிகளாலும் மற்றும் பலவித எந்திரங்களாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் கைகளில் சூலங்களை பிடித்துக் கொண்டு ஒருவராலும் வெல்ல முடியாதவர்களாய் எல்லோரும் கத்தி முனையால் போர் புரியக்கூடியவராய் விளங்கும் அரக்க வீரர்கள் 10,000 பேர்கள் அவ்விலங்கின் கீழக்கோட்டை வாயிலில் காவல் இருக்கிறார்கள். அக்கோட்டையின் தென்வாயிலில் 1,00,000 அரக்கர்கள் காவல் காக்கிறார்கள். அவர்கள் 4 வித சேனைகளுடன் தங்களுக்கு மேல் போர் வீரர்கள் இல்லை என்றும் போர் புரியும் வல்லவர்கள். அக்கோட்டையின் மேலே வாயிலில் எல்லோரும் கத்தியும் கேடயமும் ஏந்தி எல்லாவித ஆயுத பயிற்சியிலும் சிறந்தவர்களாய் விளங்கும் 10,00,000 அரக்கர்கள் இருக்கிறார்கள். வடக்கு கோட்டை வாசலில் தேரேற்றத்திலும் குதிரையேற்றத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாய் உயர்குலத்தில் பிறந்தவர்களாய் 1,000,000 அரக்கர்கள் இருக்கிறார்கள். அந்நகரத்தின் நடுவிலோ ஒருவராலும் தகைய முடியாத அரக்கர்கள் 100கணக்காகவும் 1000கணக்காகவும் கோடிக்கணக்காகவும் இருக்கிறார்கள். ஆனால் நானோ அப்பாலங்களையெல்லாம் முறித்தேன், அகழிகளை தூர்த்தேன், லங்கையே தீயிட்டு எரித்தேன், மதில்களை இடித்தேன், பேருருவத்தை உடைய அரக்கர்களின் ஒரு பாகத்தை நாசம் பண்ணினேன். எவ்விதமாகவாவது நாம் சமுத்திரத்தை தாண்டி விடுவோமானால் வானரர்களால் லங்கை அழிக்கப்பட்டதென்றே உறுதியாக எண்ணுங்கள். லங்கையை அழிக்க அங்கதன், விதன், மைந்தன், ஜாம்பவான், பனசன், நலன், சேனை தலைவனான நீலன் இவர்கள் மட்டுமே போதும். மற்ற வானர சேனைகள் எதற்கு? இவர்கள் சமுத்திரத்தை கடந்தவர்களாய் ராவணனுடைய பெரிய பட்டணத்தில் புகுந்து மலை, காடு, அகழி, வாயில், பிராகாரம், மாளிகை இவைகளோடு கூடிய இலங்கையை பிளந்து இங்கு தூக்கி வந்து விடுவார்கள். இவ்வண்ணம் செய்யுமாறு சீக்கிரமாக இவ்வானர சேனைகளுக்குள் சாரமான அங்கதன் முதலியோருக்கு கட்டளையிடுங்கள். நல்ல வேளையிலேயே பிரயாணத்தை விரும்புங்கள். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.